ஸோ இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி ரிபப்ளிக் டே. ஸோ வந்து ரிபப்ளிக் டே அன்னைக்கு வந்து அப்டேட் விட்டாங்க. ஸோ நியூ சிட்டி அப்டேட் தான். ஸோ வந்து அதே மாதிரி நான் வந்து போன அப்டேட்லேயே மிஸ்டர் பீஸ்ட் வரும்னு நினச்சேன். ஸோ இந்த அப்டேட்டில் தான் வருமா? ஸோ வந்து அதுக்கெலாம் எவ்வளோ இப்போ தெரியுமா? சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கீபோர்டு கருமம் வேறு ஒன்று வரந்தே தொலைப்பாக வந்துருச்சு. ஏதே ஒருத்துக்குள்ளே போயிடுச்சுதா. டேய் என்னடா என் கூட விளையாடுறீங்களா கண்ணாச்சி? ஓகே கைஸ், ஸோ வந்து இப்படியே வந்து மிஸ்டர் பீஸ்ட் வந்து டச்சு. ஸோ வந்து இது வந்து இந்த கோடு வந்து PM7. ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்து இது ப்ளக்கின்ல தான் வந்து இதுக்கு வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இன்டர்நெட்டில் தான் பேஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ நியூ சிட்டி வந்து ப்ளக்கின் சேலஞ்சு மோடில் தான் வந்துருக்கும். ஸோ அதுலேயே நீங்கள் ப்ளக்கில் இருந்தால் இன்டர்நெட் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஹாரர் மோட் வந்துச்சு இல்லையா, அது மட்டும். ஸோ இதுதான் மிஸ்டர் பீஸ்டோட மூஞ்சி. ஸோ ஓகே, ஏதோ இன்டர்பிரேஷன் கிளியர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் சிட்டி வெர்ஷன் 1. வெல்கம் டு த நியூ சிட்டி. சிட்டின்னு வாயில் வந்துச்சு. ஸோ வந்து சிட்டி வெர்ஷன் 1 அப்போனா என்ன அர்த்தம்? இன்னும் இதே மாதிரி நிறையா சிட்டி வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ நான் வந்து சூப்பர் மேனாக வந்துட மாட்டேன். அப்போ தான் டக்குன்னு எல்லாத்தையும் சுற்றி பார்க்க முடியும். ஐயோ ஜட்டி வர தெரியாது. ஓகே சரி ஓகே. இப்போ இதுதான் நம்ம வீடு. உள்ளே வந்தோடனே எப்பா எவ்வளோ இது பாருங்க, எப்பா எவ்வளோ பில்டிங்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடியே மாலை போட்டு வச்சுருக்கான். இன்னொருத்தர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கான். ஆனால் என்ன போலீஸ் ஸ்டேஷனே தூக்கிட்டாங்க அடங்குயால். ஸோ இது வந்து அந்த கிராஸ் ஓவர் பிரிட்ஜா, அந்த என்ன பிரிட்ஜு நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லுவோம். ஸோ சூப்பர் மார்க்கெட்டு. ஸோ அந்த 50% ஆஃபர் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. இது என்னதுடா இது இருக்கே, சரி ஏதோ ஒன்று. ஸோ பர்கர் ஷாப்பு, மியூசிக் ஸ்டோரு, இதெல்லாம் புதுசாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு இதில் இப்போதைக்கு நம்ம வந்து இந்த மாதிரி மியூசிக் ஸ்டோர் இந்த மாதிரி எழுதியிருக்கிறத மட்டும் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி ஏதோ சும்மாவே ஏதோ ஒரு பில்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதில் அப்படி என்னலாம் இருக்குன்னு போய் சுற்றி பார்ப்போம் நல்லா. ஓகே சரி. ஸோ நான் என்ன ஒன்று தேடிட்டுருக்கேன். என்னென்னா பெட்ரோல் ஸ்டேஷனு. ஸோ இங்கே தான் வந்து அந்த பெட்ரோல் ஸ்டேஷன் பக்கத்தில் தானே இங்கே இருந்துச்சு. இங்கே இருக்குது. ஏய் எங்கடா இருக்குது ரேம்ப்பு? ஸோ என்னடா அது எங்கடா? இதெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. பெட்ரோல் ரேம்ப் ஏதோ ரேம்ப் மாதிரி. ஆஹா பெட்ரோல் ஸ்டேஷன் இங்கே இருக்கா? சரி பக்கத்தில் உட்காந்தே தொலாவிட்டுருக்கேன் பாருங்கள். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஈஃபில் டவரு. ஸோ பெட்ரோல் ஸ்டேஷன் அங்கே. ஸோ பார்த்தாச்சு. ஸோ ஃபயர் ஸ்டேஷனு. ஸோ வந்து சிட்டி மால் இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ எல்லாம் பார்க்கணும். ஸோ மெட்ரோ ட்ரெயினும் பார்க்கணும். ஸோ அதுவும் போய் பார்க்கலாம். ஸோ மியூசிக் ஃபெஸ்ட்டு, அதாவது ஃபெஸ்ட். ஆஹா டால்ஃபின் அக்வாரியம். ஓடுறா கைப்புல் டே. டால்ஃபின் அக்வாரியம் டோய். ஓகே ஸோ டால்ஃபின் அக்வாரியமுக்கு வந்துச்சு. ஸோ இது எப்பவும் போல தான். ஸோ வந்து மியூசிக் ஸ்டோரு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ பக்கத்துலேயே அங்கே டூல் ஷாப் இருக்குது பாருங்கள். ஸோ வந்து இது மெட்ரோ ட்ரெயின்லாம் இருக்குடா அனுப்பாங்களா. ஸோ நேற்று தான் இந்த பற்றி வீடியோ போட்டாங்க. இதை மேக் பண்ணலான்னு தான் இன்றைக்கி வந்தேன். ஏன்னா நேற்று ஸ்கூல்லாம் வந்து போயினாலே. ஸோ நல்லா ஐஸ்கிரீம் மேலே பூந்து வந்துட்டேன். ஸோ ஓகே இப்போ ஜிம்மு, இது ஏதோ லக்கி பாஸ்கர் பேங்க்கு. ஸோ இது சப்வே எங்கேயோ போயிட்டுருக்கு. பர்கர் ஷாப்பு. ஸோ இங்கே ஒரு மெட்ரோ ட்ரெயின். ஆஹா இந்த ஒரு மெட்ரோ ட்ரெயின், இன்னொரு ட்ராக்கில் ஒரு மெட்ரோ ட்ரெயின். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் போட வேண்டியது தான் மெட்ரோ ட்ரெயின் கொடுத்துட்டு. ஸோ இது வந்து பீஸா ஷாப்பு. ஸோ நம்ம அங்கேயே டூல் ஷாப் பார்த்தோம். ஸோ ஆனால் அது ஓரமாக தான் இருந்துச்சு. ஸோ அது நம்ம அப்படியே கண்டுக்காமே வந்துட்டோம். ஸோ பார்த்தேன் சும்மா அப்படியே இட்டுட்டு வந்துட்டேன். ஸோ இன்னும் நிறையெல்லாம் இருக்குது. ஸோ பீஸா ஷாப்பு டூல் ஷாப்பு ஒரே இடத்துல இருந்துச்சு. இப்போ என்னன்னா வேறு ஒரு இடத்துல இருக்குது, வேறு இடத்துல. சரி ஏதோ ஒன்று ரோஹித் பாய் மாற்றிடுறாரு. இது பில்டிங்ஸ்லாம் இருக்குல்ல அது வரைக்கும் போதுயா. ஸோ நான் ஆஹா கிரிக்கெட் ஸ்டேடியம் இங்கே தான் இருக்கா. இதை தான் கைஸ் தொலாவிட்டே இருந்தேன் இங்கே. ஸோ பக்கத்தில் இருந்துகிட்டே தொலாவுறேன். ஓகே ஸோ கிரிக்கெட் ஸ்டேடியம் ரொம்ப ஜாலியாக உட்காந்து பார்க்கலாம். ஆனால் இது அங்கே கிரிக்கெட் பிளேயர்ஸ் தான் உயிரை கொடுத்து ஆடிட்டுருப்பாங்க. ஏன்னா கிராஸும் இல்லை, விழுந்தா ஒரு அடியாக போக வேண்டிதான். ஸோ அதனால் ஓகே. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான ஸ்கூலா இண்டா
இன்னைக்கு சண்டேடா. அப்பாடி ஸ்கூல் க்ளோஸில் இருக்குது. அப்போ நான் வைக்கிறேன். ஸ்கூல் க்ளோஸில் இருக்குது. ஆனால் ரிபப்ளிக் டே ஸ்கூல் செலிப்ரேட் பண்ணலையா? சரி ஏதோ ஒன்று. ஓ எஸ் பாய்.